ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 17 அக்டோபர் 2025. பாப்தாதா நமக்கு புரிய வைக்கிறாங்க. आप अपनी आत्मिक दृष्टि से अपने संकल्पों को सिद्ध कर सकते हो. பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளாகிய நீங்கள் தன்னுடைய ஆத்ம திருஷ்டி, ஆத்ம பார்வை, ஆன்மீக மனநிலையின் மூலம் உங்களுடைய எண்ணங்களை வெற்றி நிறைந்ததாக ஆக்க முடியும். वो रिद्धि सिद्धि है अल्पकाल, लेकिन याद की विधि से संकल्पों और कर्मों की सिद्धि है अविनाशी. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஏதோ ரித்தி சித்தி வேலையெல்லாம் செய்வாங்களாம். ஸோ அதை நல்ல விதத்துல பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க, அல்லது தவறான விதத்துல பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அது அனைத்துமே அல்ப காலத்தினுடைய பலன். ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி ஒரு பொருளை அப்படி வர வைப்பாங்க. அதனால ஆத்மாவுக்கு என்ன லாபம்? ஒரு மேஜிக், ஒரு மந்திரம் நடந்தது, அவ்வளவுதான். எனவே பாபா சொல்றார், இது அல்ப காலத்தினுடைய பலன். ஆனால் உங்களுடைய விதி சரியானது. உங்களுடைய விதி என்ன? பாபாவினுடைய நினைவு. பாபாவுடைய நினைவுல ஆத்மாவை நம்ம தூய்மையாக்குறோம். ஆத்மாவினுடைய விகர்மங்கள் அழிகின்றது. அதன் மூலமாக அப்போ உங்களுடைய சங்கல்ப சக்தி அதிகமாகுது. ஸோ நீங்க என்ன சங்கல்பம் வைக்கிறீங்களோ அது சித்தி ஆயிடுது, உடனே அது நடந்துடுது. எனவே உங்களுடைய கர்மத்தினுடைய சித்தி அழிவற்றது. சித்தினா வெற்றி. ஏன்னா நீங்க சரியான ஒரு விதிப்படி செய்யறதுனால உங்களுடைய வெற்றி அழிவற்றது. वो रिद्धि सिद्धि यूज करते हैं और आप याद की विधि से संकल्पों और कर्मों की सिद्धि प्राप्त करो. ஆஹா, அவங்க ரித்தி சித்தி ஏதோ ஒரு மந்திர தந்திர வேலையை யூஸ் பண்ணுவாங்களாம். அப்படி செய்யாம எந்த ஒரு மேஜிக்கையும் செய்ய முடியாது. ஏதோ ஒண்ணு அது போல பிரயோகம் பண்றாங்க. ஆனா பாபா நமக்கு சொல்றாரு, நீங்க நினைவினுடைய விதியின் மூலமாக சரியான ஒரு சித்தியை அடைகிறீர்கள். ஸோ நம்மளுடையது மந்திரமோ தந்திரமோ கிடையாது. ஆனா நம்முடையது விதின்றாங்க. சரியான ஒரு மெத்தட், முறைப்படி நாம எந்த விஷயத்தை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகிறோம். அந்த விதிதான் என்ன புரிய வைக்கிறாரு? நினைவு. ஸோ இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தி அல்ப காலம் அல்ல, இது அழிவற்றது. அதனால நினைவினுடைய விதியை நீங்கள் பிரயோகம் செய்யுங்கள். அதுதான் இன்னைக்கு பாபா நமக்கு புரிய வைக்கக்கூடிய சாரம். நல்லது. ஓம் சாந்தி.